இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. இப்படிப்பட்ட வார்த்தை நீங்க பயன்படுத்துறீங்க. திமுக தலைவர் தப்புங்கிறாரு. நீங்க ஏன் மிஸ்டர் ராசா அவர்கள் ஓடுறீங்க? ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கறாங்க. நீங்க தமிழ் ரிப்போர்ட்டர் தானே, தமிழ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அறிவாலயத்திற்கு போனா இஸ்லாமிய கட்சிகளை எப்படி ஆர் ராசா அழைக்கிறாரு, மற்ற கட்சியினரை எப்படி அழைக்கிறாருங்கிற வித்தியாசம் நிறையவே தெரியும். இஸ்லாமியர்களுக்கு தெரியும். ஏய் தொப்பி ஓகேவா, அப்படி அழைச்சிருக்காரா இல்லையா? திமுக தோல்விக்கு முக்கியமான காரணம் கூட இருக்கவர்களையும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதற்காக தான் தோத்தாங்க. அவங்க அந்த கோட் போட்டு இந்த ஐடி கார்டு மலேசியா ஐடி கார்டு மாதிரி இருக்கும், அப்படியே அந்த நிக்குது. இது வந்து திமுக ஆட்சி மாதிரி கிடையாது. எங்க ஆட்சியில பிரச்சனைனா நாங்களே கேள்வி கேட்போம், சமூக இதெல்லாம் கேள்வி கேட்போம். அப்படியே ஒரு கூட்டமே இருந்தாங்க. விஜய் அவர்கள் இந்த வாகன சோதனை பண்ணும்போது அதை அப்படியே கட் பண்ணி லியோ படத்துல கார் ஓட்டுவாரு, அப்படி ஒரு ரீல்ஸை போட்டுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு குறிப்பிட்டவங்க தான், எல்லாருமே கிடையாது. இல்லை, இவங்க கேள்வி கேட்கலையே. இப்படின்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு 2 மாசம். பாபு அவர் ஏரியால இருந்து கரண்ட் இல்லைன்னு மக்கள்லாம் வந்து கொஞ்சம் அவர் ஏரியால சென்னை ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. அவர் ஏரியால 4 மணி நேரம் நைட்டு கரண்ட் இல்லைன்ட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் ஒரு பதில் கூட சொல்லல. 2 மாசமா இப்படி பண்ணிட்டே இருந்தாரு. பாலக்காடு எங்க இருக்காருன்னு தெரியல, நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் முதல்ல. இப்ப அப்படிதான் இருக்கு சூழல். அவரை ப்ரொமோட் பண்ண இந்த டிவிக்கு இது ஏன் பேச மாட்டாங்க? முதல் டைம் செக்ரட்டரியேட் போயிருக்காங்க, அங்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கலாம், நண்பன் போயிட்டாரு. தவறு. ஒரு ஆர்வ கோளாறு. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவியை கொடைக்கானல் கூட்டு போறப்ப சுற்றுலாவுக்கு கூட்டு போனாங்கன்னு விமர்சனம் வச்சது யாரு? தவேகாவினர். வச்சது யாரு? அதிமுகவினர். வச்சது யாரு? பாஜகவினர். அப்ப அவர் தவறு செஞ்சா நீங்க தவறுன்னு விமர்சிச்சீங்கல்ல, அப்ப இவர் தவறு செஞ்சா தவறு நீங்க விமர்சனிக்கணும். வணக்கம் ஏசரண்ணா. வணக்கம் நிரஞ்சன். இன்னைக்கு சில பதிவுகள் பார்த்துட்டு டெலிட்டும் பண்ணிட்டாங்க. என்னன்னா, எங்க வீட்டுல வளர்க்குற தென்னை மரம் பக்கத்து வீட்டுல போய் இளநீ போடுது, இதுக்கு பேர் என்ன, முடத்தொங்கு அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு. அதுக்கு முன்னாடி முக்கியமா ஆர் ராசாவுடைய இன்னொரு பதிவை நான் படிச்சே காமிக்கிறேன் நேயர்களுக்கு. முன் ஏற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியையும் நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. விசில் சத்தத்திற்கு வீசிக்கா அப்படிங்கிறத குறிப்பிடறாரு. பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை, பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம், வெற்றி நமக்கேன்னு சொல்லி ஆர் ராசா பதிவு போட்டிருக்காரு. ஐயா, நான் என்ன கேட்கிறேன்னா, விரும்பியவரோட புணர்ச்சி செய்யலாம், விரும்பாதவங்களோட எப்படி புணர்ச்சி செய்ய முடியும்? இது முற்போக்குவாதி அவர்களுக்கு, பெரியார் அவர்களுக்கு, பெரியாரிஸ்ட் பேசக்கூடிய ஆர் ராசாக்கு தெரியலையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி வந்து பெண்களை இழிவுபடுத்துறதுன்னு சொல்லி காலையில இருந்து ஒரே வைரலா போயிட்டு இருக்கு. ஆமா, இழிவுபடுத்துதான், தப்பு தான், நான் சொல்லல. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுகவுடைய தலைவர், கடுஞ்சொற்களை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த வார்த்தை விரும்பியோரோட தான் புணர்ச்சி வைக்க முடியும், விரும்பாதவங்களோட எப்படி புணர்ச்சி வைக்க முடியும்? அப்ப கட்டாயப்படுத்தி யாரையுமே புணர்ச்சி வைக்க முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தை நீங்க பயன்படுத்துறீங்க. திமுக தலைவர் தப்புங்கிறாரு. நீங்க ஏன் மிஸ்டர் ராசா அவர்கள் ஓடுறீங்க? ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கறாங்க. நீங்க தமிழ் தானே, தமிழ் ரிப்போர்ட்டர். அவரு நீங்க தமிழ் தானேனா நீங்க தமிழ் ரிப்போர்ட்டர் தானே, தமிழ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. இல்லையா, எங்களுக்கு தெரியல, தமிழ் தெரியல, விளக்கம் நீங்களே கொடுத்துருங்க. எப்படி நீ அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்? எவ்வளவு அயோக்கியத்தனமான அநாகரிகமான பேச்சுன்னு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அது வருத்தமா இருக்கு. நீங்க பதிவு போட்டு ஏன் டெலீட் பண்ணணும்னு நான் கேட்கறேன். உங்க மேல தப்பு இல்லை, நீங்க போட்ட வார்த்தைக்கு தவறு இல்லை அப்படின்னா, ஒரு முன்னாள் முதல்வர் சொன்னதுக்கு அப்புறம், உங்க தலைவர் உங்களை ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை டெலீட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க வருத்தம் தெரிவிக்காம ஓடுறீங்க செய்தியாளர் சந்திப்புல அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு அடாவடித்தனம். இதுக்காக தான் தோத்தாங்க. இதுக்காக நம்ம 2-3 வீடியோல பேசியிருந்தோம் நிரஞ்சன். திமுக தோல்விக்கு முக்கியமான காரணம் கூட இருக்கவர்களையும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதற்காக தான் தோத்தாங்க. ஆர் ராசா ஓடினாரு பாருங்க கார்ல ஏறி, அப்ப கூட ஒரு அம்மா ஐயா ஐயான்னு வணக்கம் பட்டு கேக்குது, கண்ணாடியை இறக்கிட்டு ஓடுறாரு. இதுக்காக தான் திமுக தோத்துச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிள் இதுதான். இப்ப இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? தாவேக்கா திமுக செஞ்ச தப்ப செஞ்சிருக்க கூடாது. இந்நேரம் ஆர் ராசா மேல வழக்கு போட்டு உள்ளதுக்கு வச்சிருக்கணும். தாவேக்கா தானே? ஆமா, பாரபட்சமே பார்க்க கூடாது. நீ எப்படி பண்ணி அந்த வார்த்தை பயன்படுத்தலாம்? என்ன அடாவடி அரசியலா? இல்ல தாவேக்கால இருந்து ஒரு அறிக்கை தான் வந்துச்சா?
ஆதவ அர்ஜுனன் அவர்கள் வந்து அவர் பேசியிருக்காரு. மத்தபடி ஏதாச்சும் அறிக்கை அபிஷியலா வரல. அரசு சார்பா நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் வீடியோ மூலமா, வழக்கு பதிவு செய்யுங்க. பெண்களை இழிவுபடுத்திருக்காரு, வழக்கு பதிவு செய்யுங்க, நடவடிக்கை எடுங்க. இந்த அடாவடி அரசியலுக்கு தான் மக்கள் பாடம் கொடுத்துருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், அறிவாலயத்திற்கு போனா இஸ்லாமிய கட்சிகளை எப்படி ராசா அழைக்கிறாரு, மற்ற கட்சியினரை எப்படி அழைக்கிறாருங்கிற வித்தியாசம் நிறையவே தெரியும். இஸ்லாமியர்களுக்கு தெரியும். கூட இருக்க நான் சொல்லணும் அவசியம் இல்லை, ஓப்பனா அந்த வார்த்தை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு தெரியும் ராசா அவங்களை எப்படி அழைப்பாருன்ட்டு. ஏய் தொப்பி இங்க வா அப்பல அழைச்சிருக்காரா இல்லையா? இல்லைன்னு யாரையாவது மறுக்க சொல்லுங்க. மற்ற சமூகத்தினர் எப்படி பேசுறாரு மறுக்க சொல்லுங்க. என்ன உங்களுக்கு அடாவடி பேச்சு நான் கேட்கிறேன். அவ்வளவு பெரிய இவரா நீங்க? மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு புரியுதானா ஏன் திமுகவுடைய தோல்விக்கு ஏன் காரணம், ஏன் இவ்வளவு கோபம் பத்திரிகையாளர்களுக்கு வருதுன்னா இதுதான் அடாவடித்தனமான பேச்சு. நீங்க ஆளுங்கட்சியா இல்லை, நீங்க எதிர்கட்சி கூட இப்ப சில கட்சியினர் விட்டுட்டு ஓடுறாங்க. அது கூட நீங்க இன்னும் தகுதி இல்லாத நிலைமைக்கு வந்துட்டீங்க. அப்படி இருக்கிறப்ப பெண்களை இழிவுபடுத்துறது தப்பு நிரஞ்சன். வன்மையா நம்ம அதை கண்டிச்சுதான் ஆகணும். நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, தாவேக்கா உடனே நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு செய்யணும். ராசா செஞ்சது தப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், தாவேக்கா ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்கல? இதை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? என்னதான் நான் எப்படி பாக்குறேன்னா, அரசு வந்து இப்பதான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க அந்தந்த வேலைகள்ல அந்தந்த துறைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்னு தாவேக்கா மேல இன்னொரு மிஸ்டேக் இருக்கும். தாவேக்காவும் நம்ம பேசி ஆகணும். சமீபத்துல சென்னை சேர்ந்த அமைச்சர்களுக்கு பொறுப்புலாம் போட்டிருந்தாங்க. தலைமைச் செயலகமா கட்சி அலுவலகமானு தெரியலங்கிற அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு நிகழ்வுது. அரசு அதிகாரிகளே மனவேதனையா வீட்டுக்கு வந்து பேசுறது, மற்ற நண்பர்கள்ட்ட ஷேர் பண்றதுலாம் இருக்கு. இந்த 10 நாளாவே தலைமைச் செயலகத்துல ஒரே தாவேக்கா தொண்டர்கள். இது யார் உங்களை உள்ள விட்டா? உங்க நன்றி பரமாரெல்லாம் சோசியல் மீடியால வச்சுக்கோங்க, இல்ல அவர் அமைச்சரோட வீட்டுல வச்சுக்கோங்க. அது அரசு அலுவலகம். உங்களை யார் உள்ள விட்டா? இது தாவேக்கா கட்டுப்படுத்தணும். நான் முதல்வருக்கு கோரிக்கையாக வைக்கிறேன், தயவு செஞ்சு இதெல்லாம் கட்டுப்படுத்துங்க. அரசு அலுவலகங்கள்ல தலையிடக்கூடாது. நீங்க நம்மளோட திட்டினாலும் பரவாயில்ல நினைச்சேன், நம்ம ஒரு விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அறிக்கை விடுறது மாண்பு கிடையாது. நீங்க இன்னைக்கு ஒரு பெண்மணி போயிட்டு அரசு மருத்துவமனையில போய் இன்சார்ஜ் கோட் போட்டுக்கிட்டு இன்சார்ஜ் பண்ணி இது பண்ணிருக்காங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் விமர்சனம் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு பொதுச் செயலாளர் வந்து அறிக்கை விடுறாரு, தாவேக்காவினர் நிர்வாகத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு தரையும் இப்படி பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்றோம், நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம். அந்த ஐடி கார்டுல விஜயோட போட்டோ வச்சுட்டு போயிருந்தாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, விஷாலோட விக்ரம் சாரோட ஒரு படம் ஒண்ணு மலேசியால இருக்கும். இங்கிருந்து கடத்திட்டு போங்க ஸ்பீடுன்னு ஒரு மருந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல. அப்ப விஷாலுக்கு உதவியா இன்னொரு நடிகை நடிச்சிருப்பாங்க மேனன்னு சொல்லிட்டு. அவங்க அந்த கோட் போட்டு இந்த ஐடி கார்டு மலேசியா ஐடி கார்டு மாதிரி இருக்கும். அப்படியே அந்த நிக்குது. மீம்லாம் பார்த்தேன். சந்தானம் அவர்கள் ஒரு மென்டல் டாக்டரா நடிச்சிருப்பாரு. அந்த எடுத்து டெம்ப்ளேட்லாம் போட்டிருந்தாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணணும்? தாவேக்கா தொண்டர்னா தொண்டரோட இருந்துட்டு போங்க. கரெக்ட் தான். ஹாஸ்பிட்டல்ல போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றது, அதை எடுத்து மத்தவங்க ட்ரோல் பண்றது, அதெல்லாம் தவிர்க்கலாம். தலைமைச் செயலகத்துக்கு யாரும் வரல இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு. ஆமா, சொல்ல போனா அது கூட வந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் நிக்கிறாங்க, வராங்க, அந்த மாலையை போடுறாங்க, ஷால்வையை போடுறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. எப்ப தலைமை செயலகமா இல்ல உங்க பனையூர் பங்களாவா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தப்பு, அது உண்மையிலுமே தப்பு. தாவேக்கா இல்ல, அதை கேட்டோம்னா எங்க சிஎம் செஞ்சா எது செஞ்சாலும் நல்லதா செய்வாரு அப்படின்னு சொல்றாங்களே. அது வந்து இவங்க வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு உட்பட்ட அந்த தாவேக்கா தொண்டர்கள். நான் அந்த பேரை சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட தாவேக்கா தொண்டர்கள் உண்மையாலுமே சில அரசியல் புரிதல இருக்கக்கூடியவங்க அதை செய்யறது இல்லை, அதை வன்மையா கண்டிக்கிறாங்க. தாவேக்கால இருக்கக்கூடியவங்க அது தப்புன்னு தெரியுது. இப்ப இதே வந்து நீ அமெரிக்கா தூதரகம் சென்னையில தான் இருக்கு, சரியா செயல்படுதான்னு உள்ள போவியா? துப்பாக்கி எடுத்து ஒரே சுட்டுருவான். எம்பசிங்க, அது யுஎஸ் எம்பசி. உள்ள போக முடியும், நீங்க ஆராய்ச்சி செய்ய முடியுமா, ஆய்வு செய்ய முடியுமா? சுட்டு போடுவான். அந்த மாதிரி தான் இன்னும் டிஜிபி ஆஃபீஸ்ல அவங்க போயிட போறாங்க. அது வேற. அந்த மாதிரி விமர்சனத்துக்கு வரைக்க கூடாது தாவேக்கா அரசுங்கிறத நமக்கு சொல்ல வரோம். அதுதான் உங்க அரசுக்கு தான் ஆபத்து. அது மக்கள் இப்ப எல்லாமே கவனிக்கிறாங்க, அதனால அது ஆபத்துங்கிறது நம்மளுடைய கருத்து நிரஞ்சன். ஓகே, 30 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக விசிகாவில் ஒரு அமைச்சர் ஆகிறாங்க. நல்ல முடிவு எடுத்துட்டாரு ஐயா. அதுவும் ஐயா ஆகல, திருமாவளவன் ஐயா ஆகல, வன்னியரசு அவர்கள் ஆகிறாரு. அதுவே கொஞ்சம் விசிகாவினர் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஏன் என்னாச்சா? 30 வருஷம் நாம இவரை பாக்குறோம், இவர் அமைச்சராகணும் அப்படிங்கறது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப கவலைப்படாதீங்க, பேசிட்டு இருக்காரு ஆதவ். திருச்சி கிழக்குல திரும்ப நிக்க வாய்ப்பு இருக்கு, நிக்க வச்சு அவர் அமைச்சர் ஆக்கிடுவாங்க கண்டிப்பா. இன்னொரு அமைச்சரும் கொடுப்பாங்க. உண்டு 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 உண்டு. திரும்ப ஓகே சொன்னா நாளைக்கே உண்டு சொல்லுவாரு. அப்படிதான் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாய்ப்பு இருக்கு. அதனால விசிகா தொண்டர் அவர் ஒரு முடிவை சரியா சொல்ல மாட்டாரு. அதுதானே பிரச்சனையா இருக்கு. தொலைக்காட்சியில வந்துட்டு அதுதானே இங்க பிரச்சனை. எல்லாருமே வெளியே வந்து விமர்சிக்கிறதுக்கு அதான பிரச்சனை. முன்னும் பின்னும் பகலும் நிலவும்ங்கிற மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு சார். ராசாவை விட இவர் சூப்பரா பேசுவாரு சார். இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா என்ன நிப்பாட்ட மாட்டாரு. என்ன இப்ப பேசுறது கிடையாது, மக்களுக்காக குரல் கொடுக்கறதே கிடையாது.
அது அவங்களுடைய மக்களுக்கு இருக்க ஒரு கோரிக்கை தான். அவருக்காக நாங்க நிக்கிறோம், எங்களுக்காக இவர் நிக்க மாட்டாரு அப்படின்னு ஃபீலிங் இருக்கு எல்லாத்துக்குமே. இல்ல அவருக்கு வயதாயிருச்சு ஒண்ணு, திருமணம் இல்ல, நீண்ட தலைவரா நான் பாக்குறேன் அவரை. ஏன்னா நாங்க வந்து ஃபீல்டுல ரிப்போர்ட்டரா இருக்கிறப்பெல்லாம் அவருடைய எல்லா போராட்டங்களுக்கும் நாங்கெல்லாம் கலந்துருக்கிறோம். அவர் முடிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு வர வரைக்கும் நாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதுக்கெல்லாம் வல்லூர் கோட்டத்துல காத்திருந்த காலங்கள்லாம் இருக்கு. நான் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தான் பாக்குறேன். ஆனா என்ன அப்படின்னா ஸ்டாண்ட் எடுத்துருங்க, உங்களுக்கான வாய்ப்பு இது திருமா காலம்னு பதிவு போட்டிருந்தீங்கல்ல, உங்களுக்கான காலம் தான், பயன்படுத்திக்கோங்க தான் நம்ம திரும்ப நல்ல வாய்ப்பு இல்ல, நல்ல வாய்ப்பு நீங்க பயன்படுத்தி. திருச்சி கிழக்குல ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, நில்லுங்க, அமைச்சர் ஆகுங்க, உங்க சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. அதுதான் நான் பெருசா நான் ஆசைப்படுறேன். ஆனா இதே நேரம் இவங்க ராசாவுடைய பதிவை நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு திமுக அரசு 2021 பொறுப்பேற்றுக்கல, அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நிரஞ்சன்? யாரு இருக்கும்? ஸ்டாலின் அவர்கள் ஒரு காரணம். ஏன்னா ஜெயலலிதா கலைஞர் போனதுக்கு அப்புறம் ஸ்டாலின் இருக்காங்க, இந்த ஒரு ரீசன் இருக்கு. அதான் இந்த பிசிகேவும் ஒரு ரீசன் தான். அவங்களுடைய இந்த பிம்பம்ங்கிறது ஜெனரலா இருக்கிற ஒரு. இன்னைக்கு சிஏஏ என்ஆர்சி போராட்டம் எடப்பாடி ஆட்சியில் நடந்துச்சா இல்லையா? அப்ப சிஏஏ என்ஆர்சி போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தியது யாரு? திருமாவளவன், முஸ்லீம் பார்ட்டிஸ், முஸ்லீம் அமைப்புகள் இதெல்லாம் நடத்துனாங்க. சென்னையே வந்து சம்பித்து பெரிய அளவுல போராட்டம்லாம் நடந்துச்சா? அது ஒரு மாற்றம், ஒரு அலை, நேரா சிறுபான்மைய வாக்குகள் திமுகவுக்கு விழ வேண்டும்ங்கிற கட்டாயத்திற்குல தான் அவங்க வாக்கு போட்டாங்க. இதுவரைக்கும் ஒண்ணு ராசா அவர்கள் தெரிஞ்சுக்கணும், இதுவரைக்கும் எல்லா மக்களும் அரசியல் பட்டுட்டாங்க. நீங்க பேசக்கூடிய வரலாறுலாம் இப்ப திருப்பி போற நேரத்துக்கு வந்துருச்சு. ஏஐ வந்துருச்சு, டேட்டாஸ் எல்லாம் ஏஐ கொடுக்குது. டேட்டாஸ் ஏஐ கேளுங்க, 1967 ஒரு விஷயத்த பதிவு செஞ்சா ஏஐ பதில் போடுது. எல்லாமே வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன், ராசாவுக்கும் திமுகவுக்கும் நீங்க நடத்தக்கூடிய கடைசி 21 இருந்து 26 வரைக்கும் நடத்தக்கூடிய ஆட்சி எல்லாமே விசிகாவும் சிறுபான்மையினரும் இல்லைன்னா உங்களால ஆட்சி நடத்திருக்க முடியாது. சவால் இல்ல, ஒரு முக்கிய பங்கு தான் இவங்க இல்லாம இல்ல அப்படி முடியாது, முக்கிய பங்கு வச்சாங்க. அது உண்மை. ஒரு 4% அப்படிங்கிறது தானே இவங்களுடைய ஆட்சியை காப்பாத்திட்டு இருந்தது இவர்கள் தான் நான் சொல்றேன். தலித்துகளும் சிறுபான்மையர்களும் மற்ற இயக்கங்களும் தானே சொல்றாங்க, சிறிய கட்சிகள் தான் சொல்றாங்க. எப்படி உங்களால பேச மனசு வருது? நீங்க ஒவ்வொரு தடவையும் ஆட்சிக்கு வரப்பறையும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் பாஜக அரசுக்கு உங்களுக்கு கொடையுது தமிழ்நாட்டுன்னு சொல்றப்பெல்லாம் குரல் கொடுத்து நின்னது யாரு? திருமா நின்று இருக்காரு, முஸ்லீம் லீக் பார்ட்டிஸ் நின்று இருக்கு. அப்படிப்பட்ட கட்சிகளை நீங்க இழிவுபடுத்தி ஒரு பெண்களை இழிவுபடுத்துற விதமா நீங்க அந்த பதிவுகளை போறப்ப அப்போ ஒரு பத்திரிகையாளரா நம்ம ஆத்திரம் வருது நியாயமானதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, நீங்க நான் திருப்பி அதை தான் சொல்றேன், உங்களுடைய 5 வருஷம் ஆட்சி எல்லா காலத்திலயும் நடக்கிறதுக்கு காரணம் இவர்கள் தான், அதை மறந்துட வேணாம்னு சொல்ற நம்ம சொல்றோம். வேலுமணி அவர்கள் இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அவரும் வந்து திருமாவளவன் அவர்கள் மாதிரி ஆயிட்டாரு, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வருவீங்களா வரமாட்டீங்களான்னு கேக்குறியா? இப்ப வேலுமணி தெளிவா சொல்றாரு, எடப்பாடி தான் பொதுச் செயலாளர், நாங்க அந்த தேர்தல் தோல்விக்கு தான் காரணமா கேட்கிறோம், 2வது அமைச்சரா இடம்பெறுவதில் நாங்க யாரும் ஆசைப்படலங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. ஆனா அவருடைய ஆதரவு, அந்த அதிருப்தி எம்எல்ஏவுடைய ஆதரவுங்கிறது தாவேகாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க அதை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கண்டினியூட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எலிஜிபிள் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, அமைச்சர்லாம் பதிவு எடுத்துட்டாங்க. இப்போ இங்க மீண்டும் இவங்க பதிவு செய்யறது என்ன அப்படின்னா, நீங்க லீகலா சட்ட ரீதியா அணுகும்போது வேலுமணி அணிக்கு தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப நமக்கு ஒரு சின்னமோ இல்ல பொதுச் செயலாளர் ஆனப்போ இல்ல பொதுக்குழு கூட்டி சரியான பொதுக்குழு நடத்த முடியாம போச்சோ அப்படின்னா இவங்க எல்லாருமே டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. இப்ப இந்த முறை அதிமுகவினர் கடுமையாக செலவு செய்திருக்காங்க, எலெக்ஷனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க இந்த 5 வருஷம் அந்த எம்எல்ஏ தகுதி ரத்துனா அவங்க எங்க போவாங்க? வேலுமணிலாம் எங்க போவாரு செலவு பண்ண காசு? புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க பிரச்சனை இருக்கு. அப்ப நமக்கு தாவேக்காவோட நம்ம ஒரு ஆறுதலா நம்ம அவங்களுக்கு கை கொடுத்து நின்னோம் அப்படின்னா அவர்களுடைய அமைச்சர்கள் தானே இருப்பாங்க, அவங்க அந்த பகுதிகளில் நமக்கு தேவையானது நடத்த முடியுங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு. ஸோ அதனால எடப்பாடி வந்து லீகலைஸ்டா வந்து அவர் பவரா இருக்காரு. பவர் ஆஃப் அத்தாரிட்டியா ஏடிஎம்கே எடப்பாடி தான். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய எம்எல்ஏக்கள் தகுதி ராஜினாமா ஆயிரும். ஸோ இந்த ஒரு அச்சமும் அவர்களுக்கு வந்து விட்டது. அதனால் அடிப்படையில தான் வேலுமணியுடைய இந்த டாக் வந்து மாறி மாறி இருக்கு. ஓகே, நான் ஒரு சின்ன விஷயம் நானே மறந்துட்டேன். எப்பதான் இருந்துச்சு இப்படின்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு 2 மாசம். பிஎஸ் பாபு அவர் ஏரியால இருந்து கரண்ட் இல்லன்னு மக்கள்லாம் வந்து கொஞ்சம் அவர் ஏரியால சென்னை ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. அவர் ஏரியால 4 மணி நேரம் நைட்டு கரண்ட் இல்லன்ட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் ஒரு பதில் கூட சொல்லல. 2 மாசமா இது பண்ணிட்டே இருந்தாரு. பாலக்காடு எங்க இருக்காருன்னு தெரியல, நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் முதல்ல. இப்ப அப்படிதான் இருக்கு சூழல். அவரை ப்ரோமோட் பண்ண டிவிக்கு இது ஏன் பேச மாட்டாங்க? அதுதான் நான் சொல்ல, விமர்சிக்கணும்னு நான் சொல்ல வரேன். விமர்சனம் செஞ்சதான் உங்களுக்கு தெரியும்.
நீங்க திமுகவை எவ்வளவு விமர்சனம் செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு கடுமை, அதை விட டபுள் மடங்கு விமர்சனம் செஞ்சாதான் ம். உங்க மேல என்ன பயம் இருக்குங்கிறது தெரியும். டிவிக்கே மக்களுக்கே நான் அதை தான் சொல்ல வரேன். உங்க மேல ஒரு பயத்தை ஏற்படுத்துங்க. எல்லா அமைச்சரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த இடத்துல பதிவு செய்யறேன். ராயபுரம் எம்எல்ஏ தாமு 2 விஷயம் ரொம்ப மாஸ், 100 மார்க் அவருக்கு நான் கொடுப்பேன். உண்மையிலுமே சாதிச்சிட்டாரு. ஒரு திருமணமான ஒரு பையன் வந்து ஏமாத்திட்டு 2வது திருமணம் பண்ணா காவல்துறை ஒருத்தர் பஞ்சு கொடுத்தாரு. அவர் ஒரு எம்எல்ஏ இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த பெண்ணுக்காக குரல் கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் மதிக்கவே கூட இல்லை அவரை ஒரு எம்எல்ஏவை. இது ஒரு சம்பவம். அவர் காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. அது வேற கிரேட் கவர்மெண்ட். 2வது ஒரு சம்பவம், தாமு எம்எல்ஏ ராயபுரத்துல கரண்ட் கட்டு, மின்வெட்டு. ரோட்ல மக்கள் எல்லாம் போராட்டம். இவர் ஒரு 2 வீலர்ல ஏறி நின்றுட்டு கத்துறாரு, வாங்க என் கூட வாங்க, நானும் சாமானியன் தான், வந்து நம்ம பாப்போம் இபி ஆபீஸ்க்குன்னு சொல்லிட்டு இபி ஆபீஸ் கூட்டு போறாரு. எம்எல்ஏ உட்கார வச்சுட்டு அதிகாரி உட்காந்துருக்கான். எம்எல்ஏ நிக்கிறாரு, தாமு நிக்கிறாரு, அதிகாரி உட்காந்துருக்காப்ல. யாரு? அங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்கக்கூடியவர். கரண்ட்ல நீங்க போய் முதலமைச்சர் போய் குறை சொல்லுங்க, ஏன்டெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டான் தாமுவ. அப்ப எம்எல்ஏ அவர் எப்படி களத்துல இருக்காருங்கிறத நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. களத்துல மக்களை கொண்டு வராரு. வாங்க கூட்டுவாங்க பாரு, அதிகாரி சரியில்லை, எம்எல்ஏ நான் கரெக்டா இருக்கேன், அதிகாரி சரியில்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாரு மக்கள் முன்னிலையில. இந்த தெளிவு தான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். அதை தாமு சரியா செய்யறாரு. அவருக்கு அமைச்சர் கொடுத்துருக்கலாங்கிறது நம்மளுடைய கருத்து. கேக்லாம் வெட்டி இருந்தாரு. அதுக்கு பரிகாரம் நான் இதை பாக்குறேன் நிரஞ்சன். அது தவறு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு பரிகாரமா நீங்க மக்களா இந்த 2 சம்பவமும் ராயபுரத்துல வேற லெவல்ல பேசப்படுது. உண்மையிலுமே அது பாராட்டணும். எல்லா சோசியல் மீடியாலும் தாமுவோட டாக்கு நல்லா இருக்கு. ஓகே, அடுத்த இடையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.